முன்னோர் மொழிபொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னேபோல் போற்றுவோம் என்பதற்கும் முன்னோரின் வேறுநூல் செய்தும் எனும் மேற்கோள் இல் என்பதற்கும் கூறுபழம் சூத்திரத்தின் கோள். முதல் நூலை அடிப்படையாக வைத்து வழிநூலையும் சார்பு நூலையும் செய்வோர் முதல் நூலின் கருத்தை எடுத்து மொழிதல் வேண்டும். அத்துடன் முன்னோர் மொழியை பொன்னைபோல் போற்றி உள்ளோம் என்பதற்கு அடையாளமாகவும் முதல் நூல் கூறிய விதிகள் இந்நூலில் இல்லை எனும் குற்றம் நீங்கவும் முதல் நூல் சூத்திரங்களை சில இடங்களில் அப்படியே மாற்றாமல் எடுத்தாளுதல் வேண்டும். நூலின் பயன் 4. அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூல் பயனே. அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4ஐயும் அடைதல் நூலால் ஏற்படும் பயன்களாகும். மதம் மதம் எனும் சொல்லுக்கு கொள்கை அல்லது கோட்பாடு என்பது பொருளாகும். நூல் பலவகை மதம்பட வரும் இயல்பை கொண்டிருக்க வேண்டும். அவை பலவாக கூறப்படினும் தலைமை பற்றி 7ஆக பாகுபடுத்தப்பட்டுள்ளன. 7 வகை மதமே உடன்படல் மறுத்தல் பிறர் தம் மதம் மேற்கொண்டு களைவே தா ஆனாட்டி தனாது நெருப்பே இருவர் மாறுகோள் ஒருதலை துணிவே பிறநூல் குற்றம் காட்டல் ஏனை பிறிதொடு படான் தன்மதம் கொளலே. மேற்கூறப்பட்ட உடன்படல் முதலிய 7 வகை மதங்களாகும். அவை பிறர் கொள்கைக்கு பொருந்த தன் கொள்கையை அமைத்தல் பிறர் கொள்கையை பொருந்தாது என புறக்கணித்தல் ஒருவர் கொள்கையை முதலில் ஏற்றுக்கொண்டு பின் அவர் கொள்கையை மறுத்தல் தானே ஒரு கருத்தை தோற்றுவித்து அதை பொருந்தும் இடங்களில் எல்லாம் தவறாது நிலைநிறுத்தல். 5. மாறுபட்ட இருவர் கருத்துக்களில் ஒருவர் கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல் பிறரது நூலில் உள்ள குற்றத்தை தயங்காது எடுத்துக்காட்டுதல் பிறர் கருத்தை ஏற்காது தன் கருத்தையே கைக்கொள்ளல் என்பன.